SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. அதிமுகவின் மாநிலங்களவை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக சார்பாக இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பை அதிமுகவின் KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தேமுதிகவுக்கும் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். மேலும் அதிமுகவின் கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. 2 இடங்கள் இருக்கிறது அதிமுகவுக்கு. 2 இடங்கள்லயுமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் நிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. முதற்கட்ட கருத்து என்ன சார்? கூட்டணி கட்சி என்று அவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு 2024 1% பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வராத ஒரு சூழ்நிலையில அன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை மையமா வச்சு 5 இடங்களை கொடுத்து தேமுதிகவை கூட்டணியில சேர்த்தாங்க. அந்த கூட்டணி பிரேமலதா அம்மையார் பிரச்சாரமும் அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. அந்த கூட்டணி பல இடங்கள்ல டெபாசிட் இழந்தது. இன்னும் தேமுதிக கூட்டணியில் இல்லைன்னா அங்க டெபாசிட் இழக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை கூட கூடியிருக்கும் என்பதுதான் அந்த தொகுதி வாரியாக அந்த நிலைமையை ஆய்வு பண்ணி பார்த்தால் தெரியும். அந்த வகையில அவங்க அக்ரிமெண்ட்ல சொன்னபடி 2025 அவங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்திருக்கணும். ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல நான் கேள்விப்பட்ட வரையில் எந்த வருஷம் என்பது ஸ்பெசிஃபை பண்ணப்படல. ஆனா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் ராஜ்யசபாவை எங்களுக்கு தர வேண்டியது அதிமுகவின் கடமை, அவர்கள் 25 தர வேண்டும். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு பல தொகுதிகளில் டெபாசிட் இழப்புல இருந்து தேமுதிக விஜயகாந்த் சிம்பதி தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஆதரவு இதெல்லாம் காப்பாற்றி இருக்குன்னு சொல்லும் போது அவங்க அதை ரைட் ராயலா கிளைம் பண்ணாங்க. அவர் அதிமுக பொறுத்தவரையில் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு 2 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பன்னீர்செல்வம் இரட்டை தலைமையாக இருந்த போது யார் ராஜ்யசபா என்பதில் 2வது சீட்டில் பெரிய இழுபறி நடந்து இரட்டை தலைமையால் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் ஒற்றை தலைமை என்று அவர்கள் கூறிய நிலைமையில் இன்று அவர் ஒற்றை தலைமையாக தன்னை அசெப்ட் பண்ணுவதற்காக 2 பேருமே தன் ராயலிஸ்ட் என்ற அடிப்படையில் இன்பதுரைக்கும் தனபாலுக்கும் வடதமிழகத்தைச் சேர்ந்த தனபாலுக்கும் அவர் கொடுத்துள்ளார். அதே வேளையில் தேமுதிகவிற்கு கொடுக்க வேண்டிய ராஜ்யசபாவை 26 கொடுக்கப்படும் என்று வெளிப்படையாக ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். முன்பு அவர்கள் கொடுத்தது ராஜ்யசபா கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். வருடத்தை ஸ்பெசிஃபை பண்ண முடியவில்லை. இப்பொழுது தேமுதிகவினர் தேவையான ஒரு கட்சி என்ற அடிப்படையில் இதை கூறியிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது பாமகவிற்கு தான். பாமகவிற்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மனதில் வைத்திருந்தார். அதனால்தான் தேமுகவுக்கு சீட் என்று கேட்டதுமே கோபப்பட்டு அக்ரிமெண்ட் கிடையாது, அதுவும் கிடையாது என்று மிக கோபமாக தன்னுடைய உணர்வை பிரதிபலித்தார். இப்பொழுது பாமக பிளவுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் KP முனுசாமியோ CV சண்முகமோ முன்னணி தலைவர்களும் ஏற்கனவே KP முனுசாமி போன்றவர்கள் எல்லாம் தேமுதிகவை விமர்சனம் பண்ணிய சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு 26 கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சந்தர்ப்ப நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி எப்படி மாறுவார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நம்பகத்தன்மையற்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயரை பல கட்டங்களில் தமிழ் மண்ணில் எடுத்தவது எடப்பாடி பழனிசாமி தான். ஒரு இன்கன்சிஸ்டன்டாக இருக்கக்கூடியவர், நம்பகத்தன்மையற்றவர் என்று சொந்த கட்சியினராகட்டும் கூட்டணி கட்சியினாலும் விமர்சிக்கப்படக்கூடியவர். அவர் இப்பொழுது 26 கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அது 26 சூழ்நிலையை வச்சுதான் கூற முடியும். என்றாலும் வெளிப்படையாக 26 ராஜ்யசபா கொடுக்கப்படும் என்று கூறியது ரகசிய அக்ரிமெண்டை விட இது சற்று மேலானதாக கருதலாம். எது எப்படியோ பாமக பிளவுபட்ட சூழ்நிலையில் தங்களுக்கு கூட்டணிக்கு வேறு கட்சிகள் வராத சூழ்நிலையில் தேமுதிக மிக முக்கியமான கட்சி என்று தேமுதிகவை அதிமுக அங்கீகரிக்கிறது என்றே இதன் பொருள். ஒரு நிர்பந்தத்தின் பேரில தான் தேமுதிகவுக்கு அவங்க ராஜ்யசபா சீட்டை வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில தேமுதிக தொடர்வதாக KP முனுசாமி அறிவிச்சிருக்காரு. இது 2026 தேர்தலை மையமாக வச்சு அவர் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா NDA கூட்டணின்னு அவர் குறிப்பிடல. அதிமுக கூட்டணியில தேமுதிக தொடர்ந்து தான் குறிப்பிட்டிருக்கிறாரு. இல்ல, NDA கூட்டணியில தேமுதிக இருக்கல, அதிமுக கூட்டணியில தான் இருந்தாங்க. தேமுதிக பொறுத்தவரை ஜாதிய ரீதியாகவும் தேமுதிக மீது வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் கொண்டவர் KP முனுசாமி என்பது தெள்ள தெளிவாக தமிழக மக்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை. அன்று தேமுதிக தலைவர்
பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் தான். உண்மையை நேர்மையை எத்தனையோ ஆண் தலைவர்கள் சொல்ல முடியாத சூழ்நிலையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பின்றி ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது தவறு, இது சமூக நீதிக்கு எதிரானது என்ற கருத்தை ஆணித்தரமாக கூறியவர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்கள். இது போன்ற கருத்துக்களால் பிரேமலதா அம்மையாரை அரசியல் அரங்கத்தில் தேமுதிகவை குறைத்து மதிப்பிட வேண்டும் என்று செயல்பட்டவர் KP முனுசாமி. இப்பொழுது அவர் தலைமையிலேயே தேமுதிகவுக்கு 26 ராஜ்யசபா வழங்கப்படும் என்று அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது என்றால் பாமக பிளவுபட்டு டாக்டர் ராமதாஸ் ஒரு பக்கமும் அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைய சூழ்நிலையில் தேமுதிக ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அன்று 2024 கூட 1% கூட பலம் கொண்ட கட்சி கூட அதிமுக கூட்டணி வராத சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு 5 இடங்களை கொடுத்தார்கள் என்பதுதான் உண்மையான நிலைமை. இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி என்பது எடப்பாடியே முதல்வராக அமித்ஷா அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளும் கூட்டணி தொடர்பாக பலத்துக்குரிய பங்கீடு வேண்டும், எங்களுக்கு 2 இடம் இரட்டையிலை போட்டியிட்டால் 1 இடம் தாமரை போட்டியிட வேண்டும் என்று அண்ணாமலை தரப்பினர் பெரிய அழுத்தத்தை கொடுப்பார்கள். இது பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான் என்பதை அமித்ஷா ஏற்கனவே அறிவித்து விட்டார் என்பது அதிமுக கூட்டணி என்று சொல்வதிலும் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி தான் தேமுதிக, என்டிஏ தேமுதிக இல்லை என்பதும் வெளிப்படையான உண்மைதான். இணைப்பில் வந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம். SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.